நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம வந்து நல்ல தண்ணிக்கு தான் வந்திருக்கிறோம். விரால் மீன் பிடிக்க. இந்த தவளையை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பிராவமாக இருக்காது நண்பா, இது சூப்பராக இருக்கும். சாஃப்ட்னஸுக்கு பேர் போன தவளை. இப்போ பேர் கட்டுறாங்க, பேர் தெரியாது சத்தியமாக. கவரெல்லாம் கழித்து தூர போட்டேன், சாரி. தவளையை பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு. இதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அது போக இன்னொரு தவளையிலையும் ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? சரி பார்ப்போம், அந்த வகையில் என்னென்ன மீன்லாம் பிடிக்கும், எவ்வளோ மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாய் இதில் இது மாடு மாதிரி இருக்கு. இவன் தான் இப்போ மிஸ் ஆனவனா? சரியான இல்லை. முத மீனை குஜிலி மஸ்து பண்ணி விட்டார். அடுத்து போட்டுட்ருக்கோம். ஆமாம், இப்போ எடுக்கணும் வீடியோ. சார் கொரடை அங்கிட்டு இருக்கு பாருங்க. ஏன்டா நல்ல வேலை கொண்டு வந்தேன். அதை எடுக்க நீங்கள் உள்ளக்கு முள்ளை குத்தி எடுங்க. இந்த இதில் தான் எங்கே இருக்கு முள்? இங்கெல்லாம் இருக்கு. கண்ணு பகல்லே பசுமாடு தெரியாதப்பா. ஓ ஓ ஆ வா. இல்லை இல்லை போயிட்டான், இல்லை போயிட்டான், இல்லை போயிட்டான், இல்லை சாரிடா, இல்லை 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 காலை வச்சு இப்படியே பிடிச்சிடல. சாரிடா சாரிடா தவளை. ஓ உன்னால தான் போச்சு மீன். என்னடா இல்லை அடிச்சிட்டாரு இல்லை கொண்டு வந்துட்டீங்களா? இந்த இப்போ தம்பி ஒன்று அடிச்சிருவான். அடியில சொல்லி அடிச்சான் போடல, சில்லி கில்லி இந்த வந்துட்டு இல்லை இல்லை அத்துட்டு தம்பியை அடிச்சிருவான், அண்ணனும் அடிச்சிட்டாப்புல. சொல்லணும்ல எத்தனை வாட்டி தான் மிஸ் ஆக. அப்படியே அவனை தூக்கி உள்ளே போடு. கருமுட்டி கருவாயன் இந்த வாரம் எங்கள் அண்ணன் ஒன்று அடிச்சுட்டே இருக்கு. அடுத்து விரட்டி எடுக்கிறதா நம்ம வேலை. இந்த வந்துட்டேன். காடு மலை மேடு எப்படி போட்டு கொலையாக கொண்டுகிட்டு இருக்கார. எவ்வளோ மங்குனி இந்தாங்க சா. அவனுக்கு அடிச்சிடும் சொல்லியே அடித்தேன். சைஸா ஏழு நல்ல சைஸா. ஓய் நான் அவனும் விட பார்த்தேன், நீங்களும் 2 ஸ்ட்ரைக் ஒரே இது செம அடிங்க. 2 பேரும் ஒரே மாதிரி அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம். வர்றதுக்கு முன்னாடி இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னெல்லாம் செய்யலாம்? ஆ சின்னது தான் என்ன செய்ய. ரிலீஸா இல்லை ரிலீஸ் ஆகிட்டல. பொம்மை 4 பங்கா தொங்குது. அவ்வளோதான். நீ அவரு இதே வேலையை தான் பார்க்காரு. மகேந்திர பாகுபலி வந்துடுறா. ஸ்பைடர்மேன். அவெஞ்சர்ஸ் எண்டு கேம். ஓடு ஃபுல்லாக அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் தான். இவ்வளோ சைஸ் இன்னும் மாடுன்னு. இதான் மயில் வரலா? இல்லை எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ எந்த குட்டைக்குள்ள எது இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. யாரை நம்புறதுன்னே தெரியல தாசண்ணா. தெரியல மாறே. சூப்பர் சரியாடு. இந்த இருக்கு இந்த வந்துடுறேன். கரெக்டாக ஓட்டிக்க 2 பேரும். 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு பட்டிக்கும். 1
சொல்லி நம்ம சொன்னால் நடக்காமல் இருக்குமா? நான் தானே சொல்லி தானே விட்டுருக்கேன். நான் சொல்லி விட்டது தானே அவ்வளோ மீனும். தம்பி இந்த டயத்தில் அடிக்கணும்னு. இல்லை என்னப்பா பொம்மையே காணோம். பொம்மை இந்த மேலே எங்கே இருக்கு? அது ரிலீஸ் ஆயிரும். அப்படி அப்படியா? இந்தாங்க ரெட்டியாக வச்சுருப்போம்ல நம்ம. இதோ உங்களுக்காக. தம்பி அப்படியே தூக்கு. வந்துட்டா பாம்பு வந்துட்டு கிளம்பிட்டு போராட்டத்துக்கு மேலே போராட்டமாக இருக்கு. இல்லை இல்லை அவனும் வெளியே வர வெளியே வேறு பொம்மை இப்படி தனியாக போகிறேன். தனியாக போகணும். அப்போ தான் ரப்பருக்கு டேமேஜ்லாம் போகும். இல்லை ரப்பரெல்லாம் கிடச்சிருந்தா பொம்மை தனியாக கிடக்கா. அப்படியே இதை இழுத்து உள்ள வச்சுக்கிறேன். வேறு எதை சிக்கி கிடக்கு. ஐயோ மிஸ்ஸு. அடே என்னடா நீ சே. கட் பண்ண பிறகு இவன் பிடிக்கிறத எப்படி எடுக்கிறது? கட் பண்ணா இவன் பிடிக்கிறத எப்படி நான் எடுக்கிறது? வாங்க 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 வாங்க. இல்லை இவனுங்க ரப்பர் காலி செம போட்டி போட்டி. ஆமாம் ஊரியா பொங்கலா யார் பெருசுங்கிறத அடித்து காட்டுங்க. நான் சொல்லி தானே வச்சுருக்கேன். அந்த மாதிரி போடுவாங்க. உனக்கு ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டேன் ஜெய். உனக்கு ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டேன். எம்மா கொண்டிருப்பாங்கய்யா கொண்டிருப்பாங்க. இல்லை சி அடிச்சு என்ன என்ன ஏன்னா இது இந்த வேலையை கையை கட்டுங்க. அறுத்துட்டா? அறுத்துட்டு தம்பியாக்காண்டிதான் ஒரு என்னண்ணே நீங்கள் ஷே ரத்தக்கா வாங்கிட்டோமே. வந்துட்டான் இணைந்த கைகள். எப்பவும் போடுங்கண்ணா போடுங்கண்ணா போடுங்கண்ணா. அப்படி போகணும். இதுதான்டா மெல்ல அந்த ரோலிங்க பாரு எவ்வளோ ஸ்லோவா. ஓடு 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 ஓடு. எல்லாத்துக்கும் என்னதுண்ணே இது? வந்துடுறா வந்துடுறா. சரியான திமிங்கலம். வாடா வாடா வாடா. ஃபுல்லாக இங்கே கிடக்கிற ஃபுல்லாக திமிங்கலம் தான். கையை சூப்ப விட்டானே. கையை பழந்துட்டு ப்ரைடு தான் ரொம்ப மோசமானது. அதுதான் ப்ரைடை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணுங்கிறது. நம்மளே இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வத்தில் பிடிச்சி தொலைச்சிட்டோம். வேகம் எனக்கு ஒரு சோகம்ன மாதிரி நமக்கு அதான் ஆகிட்டு இன்னைக்கு. யா இங்கே பா. இந்த இருக்கு பையன் இங்கிட்டு பா. இந்த பக்கம் நான் பாரு இல்லை பாரு. இந்த அது அடிச்சிட்டா அடிச்சுட்டேன். கங்குவா வாடா கங்குவா. நாங்கள் ஒரு சில விட மொக்கையாக போட்டிருப்போம். ஒரு சில விட நல்லா போடுவோம். என்னென்னா ஒரு சில நாள் மீன் அடிக்காது. ஒரு சில நாள் நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா பிடிக்கும். இது எல்லா இடத்துலையும் இயல்பு. என்ன வாயை திறக்க முடியும்? வாயை திறந்ததுக்கு தானாடா நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்க. அப்போ பல்ல ஒரு பயங்கரமாக இருக்குல்ல. கடிச்சு வச்சிருவான் தெரியுமில்ல கையை. கருக்குன்னு பிடிச்சிருவான். இந்த என்ன ஏழு எந்த மீனுமே விட மாட்டோம். ஒன்று விட்டுருவோமா? அடுத்து தலைவருக்கு அடியான்னு பார்ப்போம். பொம்மையோட நிலைமையை பாருங்க. அப்போ இது தவளைன்னு சொன்னால் என்ன உருட்டி இப்படி தான் போவோம். ஆனால் நீங்கள் வந்து சாப்பிடுவரோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் நைஸாக இருக்கிறத யூஸ் பண்ண தான் உங்களுக்கு ரிசல்ட் அதிகமாக இருக்கும். ஐயோ சீக்கிரம் பிஞ்சிரும் சீக்கிரம் போயிடும் கொஞ்சம் ஆடை தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட்டு தான். பொம்மை உடஞ்ச பதிஞ்சிட்டு போகுது. கொஞ்சம் நல்லா நைஸாக யூஸ் பண்ணுங்கள். போட்டு பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. துவக்கா மாதிரியே இருக்கும்.
கண்ணு முடியல அப்படி போகுது. வாதி இல்லை. ஆமாம் சா எங்கே வச்சு அடிச்சது? ஒரே ஸ்பாட்டில் தான் 3 மீன் பிடிச்சிருக்கு. பயந்துட்டான். துரத்துறான். இல்லை மாட்டுவான். அப்படியே போடுங்க. கன்னியூஸாக போட்டு பிடிப்போம்னா எங்கே பேர போகிறான்? கங்குவா நமக்கு தான். நீ போடுங்கண்ணே. கங்குவாவை தூக்குங்க. ஆளை எங்கே போயிடுவான்? வாழ அதானே நம்ம சொல்லி எப்படி மிஸ் ஆகும்? ஒரு காலத்தில் இதுவே எங்களுக்கு பெரிய வேலை தான். நல்லா களைச்சிக்கிட்டு இருக்கான். தண்ணி விட்டுமா? விட்டுருவோம். ரிலீஸ். இன்றைய ஒரு நம்மளால் முடிஞ்சிருந்து ஒன்று விடுவோம். அவ்வளோ மீன் பிடிக்கும்ல. ஒரு மீனாவது நம்ம பேர் சொல்லியிருக்கோம் காதில். எப்பவுமே எங்கள் கேப்டன் சின்ன மீனை கடவுளை கொடுத்துருவாரு. அடிக்க போகுது. அடிச்சிட்டா. அதான் நான் அடிக்க போகுதுன்னு சொன்னேன்ல. உங்களுக்குமா? ஐயோ விட்டுட்டு. அச்சோ 2. இல்லை நீ அந்த வெட்டைக்கு போ. ஐயோ இவருக்கு மிஸ் ஆகிட்டே. ஒரே நேரத்தில் 2. நான் விழுந்துருப்பேன். இவனை தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால அமைதியாக இருக்கணும். தூக்கி உள்ளே வச்சு ரிலீஸ் பண்ணுங்க. சரியான சைஸில் கங்குவா வந்துட்டான். சார் 2 பிடிச்சிருந்தீங்கன்னா சரியான குஜிலி மஸ்தாக இருந்துருக்கும். அவ்வளோதான். சார் இப்போ பிடி. அதான் இருக்க கேப்சர் ஆகிட்ட. சார் கெட்டான். தொட்டான் கெட்டான். நம்ம தான் சொல்கிறோம்ல, தொட்டான் கெட்டான். வாங்க. அட்டிய கேளு. கும்மு. வாங்க. உள்ள அவனுக்கு சாப்பாடு சேர்த்தே எடுத்துட்டு வந்து. ஏய் விடல. ஏன் பொம்மலை விடல விட முடியும். பசகார போயில இருக்கலாம். அடிச்சு வச்சுக்கிட்டான். ஏன் பொம்மையை தர மாட்டிக்கான்? ரப்பர் தான். ஆனால் போராடுறது. ஆமாம். நல்ல நைஸாக ரப்பர் வாங்கினீங்கன்னா, ரப்பர் வந்து நல்ல மீன் பிடிச்சிங்கன்னா ஒரே நாளில் கூட முடிஞ்சிடும். அதெல்லாம் நீங்கள் கவலையப்படக்கூடாது. நமக்கு என்ன தேவை? சோறு தான் முக்கியம். அதுக்கு எத்தனை வெஞ்சனம் போனாலும் சரி, எத்தனை கூட்டு போனாலும் சரி, ஆமாம், அத்தனை கூட்டையும் காலி பண்ணா அதை தூக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டு. சரியான ஸ்பாட்டில் இல்லை சொல்லி, சரியான ஸ்பாட்டுன்னு சொல்லி கரெக்டாட்டி சரியான ஸ்பாட்டுன்னு இப்போ தான் சொன்னோம். கரெக்டாட்டி கொலையோடு வந்துட்டு இருக்கான். சொத்தும் கொலையுமா நம்பிக்கை வந்து ரெடியாக வச்சுருப்போம். ஓய் உள்ள இருக்கு சைஸு, நல்ல சைஸு, நல்ல சைஸ். கரெக்டாக ஸ்பாட்டாகும். டக்குன்னு உள்ளே இறக்கிரு. ஹூக்கு கொஞ்சம் இதில் தான் இருக்குது. கண்டிஷன் சரியில்லாமல் தான் இருக்குது. வேண்டாம் 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 வேண்டாம்
அதை வச்சு இது பார்ப்போமே ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டாக்டர் நோஸ் பிளேயர் ஏன்டா தான் இருக்கா? இந்த வெளியே ஜம்ப் பண்ணா எப்படி போவோம் தெரியுமில்ல, வெளியே ஜெட்டு வாரத்தில் வெளியே போயிடுவோம். இந்த அது மட்டும் எழுதுக்கும் ஸ்பின்னர் ஏதோ மாட்டிருக்கு. ஸ்பின்னர் கிடக்கு. நீயே தூக்கிடு. ஆ டாக்டர் பேஷண்ட்டுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லியாச்சா? வந்துட்டா? அச்சோ மிஸ் ஆகிட்ட. பேக் டு பேக் ஸ்ட்ரைக்கு. போடுங்க. பேக் டு பேக்கு. அப்படியே இருக்கு. தம்பி இல்லை ராட கூட இந்த தான் இருக்கான். என்ன செய்ய ஒத்த கையிலேயால அமுக்குவாங்க. அது எப்படி செய்ய இருக்கும்? செய் ஒத்த கையில போயிட்டு ஒத்துக்க மனசு இல்லைன்னாலும் அதான் நெசம். சொல்லி கரெக்டா படாது ஆச்சாரமானவங்க தான். போட்டு அடுத்தவன் தான் அடிக்கான். அடி வாங்கினவன் போயிடுவான். அடி வாங்கின கைப்புள்ளெல்லாம் போயிடுவான். போடுங்கண்ணே, கரெக்டாக போடுங்கண்ணே. சரியான ஸ்பாட்ண்ணே, பக்கா ஸ்பாட்டு. இந்த அடிச்சதுல அங்கே அடி சொல்லி அடிப்பான்னு கில்லி என்ன விட்டுட்டா? அச்சோ இன்னைக்கு என்ன பல்பு ஓவர் ஆகிட்டு இருக்கு. இல்லை நீ அதை தூக்கல. சொல்லுங்க. ஏரியாவில் நல்ல தண்ணி அதிகமாக கிடையாது நண்பா. நீங்கள் கேட்கலாம், அந்த இவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க எனக்கு இடம் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்கறது தப்பு கிடையாது. அடிச்சிட்டியா? கேட்கறது தப்பு கிடையாது. நம்ம வந்து தூத்துக்குடியில் வந்து நல்ல தண்ணிக்கான ஸ்பாட் ரொம்ப குறைவு. நாங்கள் அதனால தான் சொல்ல மாட்டேங்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. கடல் தண்ணியில் எவ்வளோ ஸ்பாட் கட்டியிருப்போம். இடம் சொல்கிறதுனால குறைஞ்சிட மாட்டோம். தம்பி 2 அடி குறைஞ்சிருவானா? இல்லை, நான் 1 அடி குறைவேனா? குறைய மாட்டேன். எல்லாரும் பிடிக்கணும் தான் நம்மளோட எண்ணம். ஆனால் நல்ல தண்ணியில் அது ஒரு சாத்தியம் இல்லாதது. ஏன்னா ஒரு சில இடங்களில் குத்தகைக்கு இருக்கும். நம்ம வந்து பர்மிஷன் கட்டு ஏதாவது பிடிச்சிட்டு போயிடுவோம் வீடியோக்காண்டி. ஏன்னா பிடிச்சிட்டு மீனை உள்ளே விட்டுருக்கோம் அப்படின்ட்டு அந்த போய உள்ளே முங்கிட்டு பாருங்க. மீன் அடிச்சு தான் முங்கிருக்கு. ஓட்டனால முங்குதோ? அப்பா ஐயா, இதெல்லாம் கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான். இதுதான் அடிக்குது. ஆமா, அது வாய் எப்படி கிழிஞ்சு தொங்கி வந்திருக்கான் பாருங்க. தப்பிச்சு ஒரு 300 தான் இருக்கும். தூக்கி போட்டுருங்க பாவம். எங்க போயிட்டானா? இங்கண்ணா இதில் தானே இருப்பான். எங்கே இருக்கான்? போயிட்டான். இந்த பொம்மையோட ஐஸை கொஞ்சம் முடிச்சிருக்கு. ஆனால் இது முடிஞ்சிட்டா அப்படின்னா முடியல. வீட்டில் போய் வேலை வைப்பேன். எப்படின்னா நான் ஓட்டை எல்லாத்தையும் அடைப்பேன். எவ்வளோ கிழிசல் பாருங்கள். அவ்வளோத்தையும் ஓட்டையை வச்சு அடைச்சி சீல் பண்ணி கொண்டு வரணும். இப்போ அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்னொரு தவக்கா இருக்கும்ல, அதை போடும். தம்பி பிடிச்சிட்ருக்காருல தான் காலைல முதல் தடவை கட்டியிருப்பேன். அந்த தவளை போடுறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் நல்லா அடிக்க தான் செய்யும். மீன் கடந்தால் எந்த தவளை போட்டாலும் எடுக்கும். ஆனால் வந்து மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி போட்டு பாருங்கள், மிஸ் ஆகாது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, சுற்றி. இல்லை அதுக்கு நான் அவனை பார்த்த உடனே நம்ம அதுக்கு போகிறது. அப்போ தான் உள்ளே இன்னும் நிறைய இறங்கும் போல. என்னென்ன அடிச்சிட்டு என்ன சைஸா? என்ன நீங்கள் இந்த திணறுன்னு இல்லையே? பையன் இறையோட வரான். அதான் நான் பார்த்தேன். சைஸ் தான். சைஸ் தான். என்ன இருங்க நான் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் தெளிவாக தலைவனை மட்டும் உள்ளே வச்சு இருங்க. நான் கட்டிங் பிளேயர் தரேன். பொம்மையை விடு. தண்ணிக்குள்ள வேற வழி கிடையாது. இப்படி எடுக்கிற தருவாயிலையும் மீன் போயிடும். அதான் பிரச்சனை. அடிச்சிட்டா போட்ட ஒன்று அடிச்சுட்டு. இதே சைஸு கம்பு கிட்ட போட்டால் உடனே எடுத்து. சம்போ தாங்க. நார்மல் தான்.
ஓ ஆனால் நல்ல ஃபைட்டு கொடுக்கானே. நம்ம தலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீனை கொஞ்சம் சமக்க விட்ருக்கோம். எவ்வளோ நேரம் கேமரா சமக்க விட்டோம், இப்போ மீனை சமக்க விட்ருக்கோம். டேய் ஆகும்போது எங்கள் தலையை மீன் பிடிக்க விடலையாடா அப்படின்னு தலையோட ஆடியன்ஸ் எல்லோரும் கேட்பீங்க. தலையோட சப்போர்ட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த மீன் அடிக்கிறது எல்லாத்தையுமே காட்ட முடிஞ்சிருக்கு. பாருங்க நாங்கள் பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் காட்டுறாங்க பாருங்க. போட்டு வந்தவொடனே டைவை கட்டி இல்லை கட்டார மாட்டாருங்க எல்லாமே சைஸ்ண்ணே, எல்லாமே சரியான. அவனுக்கு கையில் எடுத்து காட்டுங்க, தெரியாதுல்ல உங்களுக்கு. புழுக்க மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னடா சைஸுன்னு நீங்கள் அப்படிம்பாங்க. பாருங்க இப்போ தெரியுதா கையில் உங்களுக்கு சைஸு? சூப்பர் சைஸ் எல்லாமே சூப்பர் இதில் எல்லாம் ஹைப்பரில் தான் இருக்கான். ஹைப்பரில் தான் இருக்கான். எல்லாம் நிற்க மாட்டாங்க, ஓடல. ஆனால் குதிக்க மாட்டேங்க பாருங்க, அப்படியே கம்முன்னு இருக்கான். அதான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. தலைகீழ விரல படுக்க விடுங்க, தலைகீழ படுக்க போடுங்க. தலைகீழ படுக்க போட்டால் எது செத்துட்டு தெரியும். ஆடுறா இல்லை அவன் சாக்கில் இருந்திருக்கான், அதில் பயங்கரமாக தான் இருக்கான். விரால் வந்து தலைகீழ படுக்க போடுவாங்க, தலைகீழ படுத்துட்டுன்னா செத்து விரால் படுக்க மாட்டேங்க, நிமிர்ந்துடுறானே. ஃபுல் லைப்பரில் இருக்கான் பார்த்தீங்களா? ரைட்டு, ஏதாவது செத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அந்த சின்னது எதாவது படுக்க மாட்டேங்க. நடந்து போய் பாருங்க, அவருக்கு பின்னாடி ஒன்று போய் பாருங்க. தேங்கி 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 எப்படி போய் பாருங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு எல்லாமே ஹை போடுறான். சூப்பர், அவன் விரும்ப மாட்டேங்கானே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏ அப்பா எத்தனை 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 பீஸு? என்னங்க 9 10 13 15 15 ஒரு ஆள் பிடிச்சிருக்கோம்பா. சரிங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ விரால் நம்ம கொண்டு போக மாட்டோம், அதனால் கடையில் கொண்டு போய் போட்டுட்டு தவளை பொம்மைலாம் பிஞ்சு போச்சு. 2 தவளை பொம்மை வாங்குறதுக்கு காசை கொண்டு போய் போடும். ஆனால் ரொம்ப மலிவு நண்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி விரால்லாம் எங்கள் ஏரியாவில் ரேட்டு கிடையாது. 120 வரைக்கும் 150 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ ஹைப்பராக கொடுத்து இந்த சைஸுக்கு அந்த சைஸ்லேயே அந்த அளவில் எடுக்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் விரால் என்ன ரேட்டில் போகுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா, இங்கே ஆனால் ரொம்ப மோசம். தூத்துக்குடியில் வந்து விரால் பிடிச்சி போடுறது வேஸ்ட்டு. சிலேபி வந்து செத்த சிலேபி நம்ம ஸ்லிங் ஷாட்டில் அடிக்க பாருங்க, அந்த ஜிலேபி 60 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இந்த மீனை 100 ரூபா 120 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் காசுக்காக வர்றது கிடையாது, உங்களுக்கு காட்டுறதுக்காக தான், மீன் பிடிக்கிறதுக்காக தான் வருவோம். அதனால் அப்படியே விட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரி ரைட்டு, அடுத்து மீன் பிடிக்கிறதா இல்லைன்னு பார்ப்போம். தலை அள்ளி போட்டுட்டு என்னமோ அங்கிட்டு போய் போட்டு பார்ப்போம். பார்த்தல நண்பர்கள் கேட்கிங்க, நீங்கள் எடை போட்டு காட்டுங்கண்ணே அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், எடை மிஷினுமே நாங்கள் வச்சுருக்குறோம், டேர் பண்ணியாச்சு. தூங்குதலை எத்தனை கிலோ தெரியுது பார்த்தீங்களா? 11 கிலோ இருக்குது. சூப்பர், 11 கிலோ பிடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு பார்க்க விரால் வந்து சின்ன சின்னதாக தெரியலாம், நல்லா எல்லாமே சைஸ் அப்படிங்க போய் தான் உங்களுக்கு 13 விரால் 15 விரால் சொன்னார். அப்போ ஒரு விரால் 3/4 கிலோ சைஸ் இருந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரைட், ஓகே. இன்றைக்கி நாங்கள் 3 பேர் வந்தோம், நான் தலை ஜெயமுருகன். சரிங்களா, பேக்ரவுண்டில் வந்து தலை இருந்ததுனால உங்களுக்கு வந்து நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மீன் தட்டும்போது ஒரு காட்சியில் வந்திருப்பார். இப்போ கடைசியில் எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற காட்டம். முதல்ல பிடிச்சதை காட்டிட்டோம்ல, அதுக்கப்புறம் பிடிச்சது. சரிங்களா, எத்தனை மீன் இருக்குது எப்படி இருக்குன்னு பிடிங்க பாருங்கள் மீன் பாருங்கள். அதுக்கப்புறம் பிடிச்ச மீன் இந்த ஒன்று மட்டும் கிடையாது, கீழே கிடக்கு காலுக்குள்ளே ஒவ்வொரு திசைக்கு போயிட்டு இந்த பாருங்க ஓடிட்டு இருக்கானே. எல்லாம் கரை கரை கரன்னு போய்கிட்டு இருக்கான் பாருங்க. 5 மீன் அடிச்சிருக்கோம், ஒரு 2 மீன் முட்டுட்டோம். எல்லாமே அந்த ஒரு 3/4 கிலோ ரேஞ்சு உள்ளது தான், நல்ல சைஸ் மீன் தான். அது ஒன்று தான் சின்னது. சூப்பர் பீஸு. மீனா எப்படி இருக்குன்னு ரைட்டு. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. இதே போல் மற்ற வீடியோஸ் வந்து இப்போ நண்பர்களே அந்த ஹைக் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நிறைய நீங்கள் கேட்குறீங்கன்ட்டு நான் ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு இடமா போய் நான் மீன் பிடிச்சி போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். கொஞ்சம் ஹைக் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 4 பேருக்கு போவோம். இதே போல் மற்ற வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.